ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக குயவன் கையில கனமான பாத்திரமா, கனவீனமான பாத்திரமா நீங்கள்? குயவன் கையில கனமான பாத்திரமா, கனவீனமான பாத்திரமா? எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்ல உலகத்துல இருக்கிற எத்தனையோ கோடி மக்கள் மத்தியில அவர்கள் யூஸ் பண்ற அத்தனை பொருட்களை நாம் பார்க்கிறோம். சிலது கனமான பாத்திரங்களாக, சிலவைகள் கனவீனமான பாத்திரங்களாக உலகத்தில் எண்ணப்படுகிறது நாம் பார்க்கிறோம். குயவனுடைய கையில, குயவன் என்றால் உங்களுக்கு நன்றா தெரியும், அவர்கள் அந்த மண்ணினால பாத்திரங்களை செய்கிறவர்கள். முற்காலத்துல நம்முடைய முற்பிதாக்கள் அவைகளில தான் அவர்கள் சமையல் செய்து சாப்பிட்டார்கள். வீட்டுல பொருட்களை கூட பாதுகாத்தவர்கள் அதில் தான். ஒரு பத்திரமானாலும், ஒரு பணமானாலும், நெகையானாலும், அது ஆகாரங்களானாலும், தானியங்களானாலும், சிறுதானியமானாலும், பெருதானியமானாலும், சில நேரங்களில அவர்களுடைய ஆடைகளை கூட மடித்து அந்த பானையில வைத்திருப்பார்கள். பானையாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய உரைன்னு சொல்லுவாங்க, அதுல கூட வைத்திருப்பார்கள். இந்த குயவர்கள் செய்கிற அத்தனை பொருட்கள் வித்தியாசமாக இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், அதிசயமா இருக்கும். அவைகளை பார்ப்பதற்கு பல அந்த அத முன்னாட்களில நம்முடைய பிதாக்கள், நான் கூட சிறுவனா இருக்கும் பொழுது அவைகளில தான் ஆகாரம் செய்து தந்தது தாய்மார்கள், பாட்டிமார்கள், தாத்தா நாட்களில அவைகள் நடந்ததை நீங்களும் அனுபவித்திருப்பீர்கள். இன்றைக்கு அது பேஷனாக மாறிவிட்டது. முற்காலங்களில பானையில தான் சோறு செய்வாங்க, குழம்பு செய்வாங்க, அவைகள் தான் தண்ணீர் காய்ச்சுவாங்க. அந்த பானைய அதை மண்ணு போட்டு பூசி வச்சிருப்பாங்க. அதாவது டாய்லெட்ல, அதாவது பாத்ரூம்ல, சாக்கடைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அது உடையாது, பத்திரமா இருக்கும். அதை மண்ணுனால செஞ்சு அந்த மண்ணை அருமையாக அற்புதமாக அதை அதாவது சூடு வைத்து, அதாவது அதை நெருப்புல அதை பக்குவப்படுத்தி அவ்வளவு அழகாக அதை தட்டினா சவுண்டு வித்தியாசமாக வரும் பாருங்க. அவ்வளவு அழகாக பழைய காலங்களில நம்முடைய முற்பிதாக்கள் அந்த பாத்திரங்களை தான் சமையல் செய்து சாப்பிட்டார்கள். அது ஆரோக்கியமா இருந்தது, ஆசீர்வாதமா இருந்தது, நன்மையா இருந்தது. அந்த பானையில பரலோக பொக்கிஷம் என்று கூட நம்ம படித்தோம் இல்லைங்களா? உங்களுக்கு நன்றா தெரியும். ஆகவே இந்த நாள்ல குயவன் கையில கனமான பாத்திரமா, கனவீனமான பாத்திரமா என்றதான இந்த பாடம் நிச்சயமாகவே நமக்கு ஒரு ஆரோக்கியம், ஆசீர்வாதம், நன்மை, நம்மை உணர வைக்கும், நம்மை ஒரு பெரிய சிந்திக்கத்தக்கதாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கத்தக்கதான அளவுல இந்த செய்தி இருக்கு என்பது குறித்து மறந்துவிடக் கூடாது. எனக்கு அருமையானவர்கள, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல, இந்த விஞ்ஞான உலகத்துல, அறிவியல் உலகத்துல பெரிய டெக்னாலஜி வளர்ந்த காலங்களாக நாம் பார்க்கிறோம். சட்டி பானைகள் சொல்லுவாங்க, பானைகளில் சொல்லுவாங்க. இவைகளெல்லாம் சமையல் செய்த நாட்கள் எல்லாம் போய் அலுமினி, பித்தளை, இப்படியாக செம்பு, ஒவ்வொன்றாக வித்தியாசமாக குக்கர், இப்போ கரண்ட்ல பட்டன் தட்டினா என்னென்ன பாத்திரங்கள் இந்த சகோதரிகளை பார்த்தாங்களா அதை வாங்காத இருக்கிறதே கிடையாது. அந்த அளவுல இந்த காலகட்டம் ஆரம்பித்து இருக்கிறத பார்க்கிறோம். அவைகள் எங்க போனது, என்ன ஆனது என்ற ஒரு நிலையில நாம் நிற்கிறோம். அதுல செஞ்சா இன்றைக்கு ஏழைகள் கேலி பண்ற மாதிரியும், ஒரு பரியாசம் பண்ற நாட்களாக அது மாறி இப்பொழுது காலகட்டங்கள், டெக்னாலஜியினுடைய காலகட்டங்களில இப்பொழுது அதுதான் உண்மையானது என்று இப்போ அந்த அந்த டெண்டருக்கு மாறுகிறார்கள். அநேக சில ஓட்டல்கள்ல பெரும்பாலுமாக அந்த அந்த பானையில தான், அந்த பானை சொப்புல தான்
தட்டுல தான், கோப்பையில தான் கஞ்சி வார்க்கறாங்க, பிரியாணி தருகிறாங்க, சமையல் செஞ்சு தர்றாங்க, குழம்பு செஞ்சு தர்றாங்க. அற்புதமாக அந்த பாத்திரத்துல செய்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு எங்க வீட்ல கூட ஒருவேள மீன் குழம்பு செஞ்சா, அந்த பானையில அந்த சட்டி பானையில தான் செய்வாங்க. ரொம்ப அழகா இருக்கும். இன்றைக்கு செய்து வைத்து, நாளை தினத்துல நம்ம அதை சாப்பிட்டோம்னா, ரொம்ப வித்தியாசமாக, ரொம்ப அற்புதமாக இருக்கும். இன்னும் அதை ருசி குறையாம இருக்கும். அந்த அளவுல அந்த பானையில செய்யக்கூடிய சமையல் மிகவும் நன்மையாக இருக்கும். ஆகவே அந்த அந்த பானைய குறித்து, அல்லது அந்த சட்டி பானை குறித்து, குயவன் கையில இருக்கிற அந்த மண்பாண்டத்த குறித்து எவ்வளோ பாடல்கள், எவ்வளோ காரியங்கள், எவ்வளோ கவிதைகள் சொல்லி இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்துவ பாடல்கள் உண்டு இல்லையா? குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே வணைந்து கொள்ளுமே. பழைய பாட்டு. இந்த இந்த செய்திக்கு அந்த பாடல் தான் மிக முக்கியமானது. என்ன இருக்கு? "ஒடிந்த பாத்திரம் நான்" ஆ, அருமையா பாடியிருக்கிற ஒரு பக்தன். யாரும் விரும்பாத பாத்திரம். ஆனாலும் நீங்க விரும்பினீங்க. அந்த உடைந்த பாத்திரத்த நீங்க ஒட்ட வைத்தீங்க. நல்ல அருமையான ஒரு பாடல். உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. நல்ல ஒரு பாட்டு. அந்த பாட்டு நெறைய பாடல்கள் உண்டு. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில இந்த நாள்ல கூட விசேஷமாக இப்போ அந்த பானைகளில ஸ்பீக்கர் பாக்ஸ் வைத்து வச்சிருப்பாங்க. நல்ல சவுண்ட் கிடைக்கும். ஆபீஸ்களில சில நேரங்கள்ல அதுக்கு வர்ணம், கலர் பூசி அருமையாக அழகு சாதனம் படிச்சிருப்பாங்க. இப்ப ஃபங்ஷன் இடங்களில, ஃபங்ஷன் ஹால்ல, ஆபீஸ்ல, வீடுகளில, ஷோகேஸ்ல, வீடுகள் மேல சில நேரங்கள்ல எவ்வளோ பெரிய பில்டிங் கட்டினாலும், அந்த பில்டிங்ல அந்த பானையில அந்த படத்த வரைஞ்சு அங்க வச்சிருப்பாங்க பாருங்க. வயல்வெளில ஒரு பழைய ஷர்ட்ட ஒரு 2 கொம்புகளுக்கு மாட்டிட்டு, அந்த தலையில அந்த பானையில அந்த படத்த வரைஞ்சு வச்சிருப்பாங்க. ஒரு முகத்த. அதாவது ஆ டிஸ்டி வரக்கூடாதுன்னு சொல்லி, அல்லது ஆளு நிக்கிற மாரியே பறவைகள் வந்து அந்த தானியத்த வேர்க்க அந்த கம்பையும், நெல்லையும், ராகி கேவரையும் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி வைத்திருப்பார்கள். கிராமங்களில் இன்றைக்கும் நடக்கிறது. விவசாயிகள் அத அற்புதமாக செஞ்சு இருப்பாங்க. எத்தனையோ வருஷமானாலும் அப்படியே கெடுக்கும் அந்த பொம்மை ஆளு நிக்கிற மாதிரி. அந்த நேரத்துல சிலதெல்லாம் அந்த பறவைகளும், மிருகங்களும் வராது ஆள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்பவும் அந்த பானை தான் தேவைப்படுகிறத பார்க்கிறோம். சில வீடுகளில இன்றைக்கும் சில பேர் யூஸ் பண்றத பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்ல கூட விசேஷமாக குயவன் கையில கனமான பாத்திரமா, கனவீனமான பாத்திரமா. அப்போ கனமான பாத்திரம் ஆபீஸ்ல, வீடுகளில, அநேக இடங்களில, நல்ல உயர்ந்த இடங்களில வைத்திருக்கிறார்கள். நிறைய பொக்கிஷங்கள் இன்றைக்கு புதைல் பொருளாக எடுக்கும் பொழுது அந்த பானைகளில தான் அந்த பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார்கள். பணமானால், நகையானால், நெட்டானாலும் தங்களுடைய பொருட்கள், ஆதி பொருட்கள், பழைய காலத்து நாணயங்கள், அவைகள் எல்லாம் அந்த புதை பொருளாக எடுக்கிறார்கள். அதை பானையில தான் பார்க்கிறோம். அந்த அளவுல அந்த காலத்துல யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. இப்பவும் அது அழகாக நமக்கு ஆசீர்வாதமாக மாறி இருக்கிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆதி சங்கீதங்கள் புஸ்தகம் 103 சங்கீதம் வசனம் 14 வசனம், நம்முடைய உருவம் இனதென்றும் அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். ஆண்டவர் நம்ம மண் என்று நினைவு கூறுறாரா? ஏன் மண் என்று நினைவு கூறுறாருன்னா, சில பொருட்களை நீங்கள் பாருங்களேன், பிள்ளைங்க டீ கப்பு பார்த்தீங்கன்னாக்கா, அது அந்த பீங்கான என்ன சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுல செஞ்சிருப்பாங்க. அது போட்டா உடைஞ்சிரும். ஸ்டீல்ல இருக்கிறது போட்டா உடையாது. மண்ணுல செஞ்சிருந்தா உடைஞ்சிரும். இப்ப அநேக பெரிய பெரிய டீ ஷாப்ல கூட அந்த மண்ணுனால இருக்கிற கப்புல தான் காஃபி தராங்க, டீ தராங்க. அந்த நல்ல அருமையாக அது சூடு வைத்து தரும் பொழுது ஆரோக்கியமாக சாப்பிடுறாங்க, அதை குடிக்கிறாங்க. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய உருவம் மண் என்று ஆண்டவர் நினைவு கூறுகிறார். ஏனென்றால்
கீழே போட்டா உடைஞ்சிரும். ஆகையினாலதான் ஆண்டவர் நம்ம பக்குவமாக அடிக்காம உதைக்காம அதை உடைச்சு போடாம பத்திரமா ஆண்டவர் இந்த பாத்திரம் எனக்கு உபயோகப்படும் என்று சொல்லி தேவன் உங்க மேல இரக்கத்தையும் தயவையும் கருணையும் அனுக்கிரகத்தையும் ஆண்டவர் வைத்து பார்க்கிறார் உங்களை. அவருடைய கோபம் ஒரு தட்டுனா நம்ம எல்லாம் பீஸ் பீஸ் ஆயிடும். ஆகையினாலதான் வாகனங்களை ஓட்டும் பொழுது, வாகனங்களை போகும் பொழுது, பொறுமையாக நடக்கும் பொழுது, ஓடும் பொழுது கவனத்தோட செல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த மண்ணான பாத்திரம், இந்த சரீரம், இது உடைஞ்ச மறுபடி கட்ட முடியாது. இதுக்கு மாற்று கை காலோ கண்ணோ தலையோ மூளையோ கிடையாது. ஒரு வாகனத்துக்கு நம்ம மாற்றிக்கொள்ளலாம். பட் இதை அதிசயமா உண்டாக்கப்பட்டதுபடினாலே இதை மாற்ற இயலாது. அதுதான் நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். இது தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. இதுல வாசமா இருக்கிற ஆவியானவர், அவருடைய வார்த்தை, அவருடைய வல்லமை, இதை நாம் பாதுகாக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், மண் என்று நினைவு கூறுகிறார். நம்ம மண் என்று நினைவு கூறுகிறார். ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? பிதாவாகி தேவனாய் கர்த்தர் பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி அவன் நாசில ஜீவ சுவாசத்தை ஊதினான், அவன் ஜீவாத்மாவானான். பூமியின் மண்ணினாலே முதல் மனிதன் ஆதாமை உருவாக்கினான். இரண்டாவதாக ஆதாமில் இருந்து வெலா எலும்பில் இருந்து ஏவாளை உருவாக்கினார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல சகலவிதமான பறவைகளும் மிருகங்களும் எல்லாவற்றையும் ஆண்டவர் பூமியின் மண்ணினால உருவாக்கி ஆதாம் இடத்துல கொண்டு வந்து கொடுத்தார். ஆதாம் அவைகளுக்கு என்னென்ன பேரிட்டாரோ அவைகளே அந்த பேர் ஆயிற்று அவைகளுக்கு. எனக்கு அருமையானவர்களே, தேவன் பூமி மண்ணினால் உருவாக்கினார். ஆதாம் செகுப்பு மனிதன் என்று மீனிங். செகுப்பு மனிதன், செகுப்பு மண்ணு, செகுப்பு மண்ணு. எனவே ஆதாம் என்றால் செகப்பு மண், வெறும் மண், களிமண். இன்றைக்கும் ஆராய்ச்சி செய்து அதை வெளியிட்டு இருக்கிறார்கள். இன்றைக்கும் அந்த மண்ணை கலர் கலராக கடைகளை விற்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல அவங்களுக்கு போட்டி வைத்தார்கள் என்றால் அதை அந்த களிமண் மாதிரி வாங்கிட்டு வந்து பொம்மைகளை செஞ்சு கொண்டு போறாங்க. அந்த காலத்துல நம்ம என்ன செய்வோம்? வயல்வெளிக்கு போய் கொண்டாடுவோம், ஆற்றுல போய் கொண்டாடுவோம், கயிறு கட்டுறதுல போய் கொண்டாடுவோம். ரோட்ல இருந்து அந்த களிமண்ணை கொண்டாந்து அழகாக பொம்மை செஞ்சு நம்ம விளையாடுவோம். வண்டி எல்லாம் செஞ்சு அதுக்கு 4 சக்கரம் செஞ்சு அழகா விளையாடுவோம் களிமண்ணுல. என்னைக்கும் கிராமங்கள பக்கம் உண்டு சிலை. அதே டெக்னாலஜியாக மிஷின்ல செய்யற அளவுல அந்த காலகட்டத்தில் வந்துட்டு அதே மண்ணை கொண்டாந்து அதை செங்கல்ல செஞ்சு பல வீடுகளை வானத்தளவுல கட்டுகிறத நாம் பார்க்கிறோம். டெக்னாலஜி இன்னும் அதே செங்கல்ல வித்தியாசமாக செஞ்சு இன்னைக்கு விற்பனை செய்கிறத நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எப்படி உருவாக்கினார் என்பதை குறித்து பைபிள் நமக்கு அழகாக எடுத்து வரைக்கிறத பார்க்கிறோம். பூமியின் மண்ணினால மனுஷனை உருவாக்கினார் என்று பைபிள் அழகாக, இது விஞ்ஞானிகள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாசா விண்வெளி 3 முறை பைபிள் இட் இஸ் ட்ரூ, பைபிள் இட் இஸ் ட்ரூ என்று 3 முறை சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறாங்க, உலகத்துக்கே அறிவித்து இருக்கிறார்கள். பைபிள் தான் படைப்பு குறித்து சொல்லப்படுகிறது. பைபிள் தான் ஒரு மனிதனுடைய படைப்பு குறித்து, உலகத்தினுடைய படைப்பு குறித்து, எல்லா சிருஷ்டிப்பு குறித்து, கடவுளை குறித்தும் யார் என்பது குறித்து சொல்லி இருக்கிறது ஒரே புத்தகம் உலகத்துல உயர்ந்தது, சிறந்தது என்று உண்மையானது எது என்றால் இட் இஸ் பைபிள். இட் இஸ் பைபிள், த வண்டர்ஃபுல் பைபிள், காட் வேர்ட், காட்ஸ் வேர்ட், த வேர்ட் ஆஃப் காட், ஸ்கிரிப்சர், த வண்டர்ஃபுல், ஜீவனுள்ள வார்த்தை பைபிள். எல்லா மனிதர்களுக்கும் கிஃப்டா கொடுத்தது, மத புத்தகம் கிடையாது. யோபு புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், the book of Job chapter 10 verse 8 to 11. யோபு 10ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல் வாசிக்கலாம். உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படித்திருந்தும் என்னை நிர்மூலமாக்குவே. எனக்குரிய எல்லாவற்றையும் நீங்க தான் உண்டாக்கினீங்க. இட் இஸ் வண்டர்ஃபுல். அவ்வளவு அருமையா, அமேசிங். ஆண்டவருடைய வார்த்தை
9ஆம் வசனம். களிமண்ணை போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும். களிமண்ணை போல என்னை உருவாக்கினீர். நம்முடைய உருவம் பாருங்க எப்படி ஆண்டவர் உருவாக்கி, அவர் ரசித்து ரசித்து நம்மளை உருவாக்கினார் நம்முடைய உருவம். ஆகையினாலதான் ஏசாயா புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பிதாவாகி தேவனே, அருமையா சொல்ல, யாக்கோவே நான் உன்னை சிருஷ்டித்தவன், நான் உன் சிருஷ்டிகர், நான் உன்னை உருவாக்கினேன், உன் தாயின் கர்ப்பத்தில் உனக்கு சகாயம் செய்தேன். உன் சிருஷ்டிகர், உருவாக்கினவர், தாயின் கருவில நமக்கு உதவி செய்கிறவர். நம்ம ரசித்து அழகாக படைத்திருக்கிறோம். நம்முடைய படைப்பே வித்தியாசமா இருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் குள்ளமா இருக்கிறேன், நான் கொஞ்சம் உயரமா இருக்கிறேன், எனக்கு தலை நிறைய முடி இருந்தா நல்லா இருந்திருக்கும், நான் ஹீரோ மாதிரி இருந்தா நல்லா இருந்திருக்கும், நான் ஹீரோனு மாதிரியா இருந்தா நல்லா இருந்திருக்கும். நீ நல்லா இருக்கிற, இப்ப இருக்கிற பாத்தியா, அதுதான் உனக்கு அழகு. ஆண்டவர் உன்னை ரசிக்கிறார், ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், ஆண்டவர் உன்னை அழகு பார்க்கிறார். வெளி தோற்றம் வேண்டாம், உள் தோற்றமும் நமக்கு தேவை. வெளி தோற்றத்துல அழகா இருக்கிறவர்கள், வெள்ளையா இருக்கிறவர்கள் எத்தனை பேர் ஏமாற்றுகிறவர்கள் பாருங்கள். அழகு மாயே நிலைத்தீராதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழிஞ்சே போயிடும், மயக்கிடும், உன்னை சாகே அடிச்சிடும், சாகே அடிச்சிடும். ஆகவே எனக்கு அருமையானவில்லை, யோபு புஸ்தகத்துல மீண்டும் வாசிக்கலாம். யோபு 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீர் என்னை பால் போல வார்த்து தயிர் போல ஒரே பண்ணினீர் அல்லவோ, தோலையும் சதையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசித்தி எனக்கு ஜீவனை தந்ததம் அல்லாமல் தயவும் எனக்கு பாராட்டினுடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. சதைகள், எலும்புகள், எவ்வளவு அற்புதமாக நரம்பு, தோல், இவைகளெல்லாம் தேவன் நம்ம உருவாக்கின. ஆகையினாலதான் 139ஆம் சங்கீதம் 12, 13, 14 வாசிக்கிறோம். 16 வசனம் இல்லையும், நான் பிரம்மைக்கத்தக்கதாக அதிசயமா உண்டாக்கப்பட்டபடினாலும் நான் துதிக்கிறேன், உங்க ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய கண்கள் என் கருவியை கண்டது, என் உள்ளிந்திரங்களை அறிந்திருக்கிற தேவன். நம்முடைய வெளியிந்திரங்கள், கை, காலு, கண்ணு, மூக்கு, வாயு, நம்முடைய வெளி தோற்றங்கள், உள்ளுறுப்புகள், கிட்னி, இருதயம், அந்த ஆற்று, ஈரலை, கல்லீரலை, மண்ணீரலை, எவ்வளோ இருக்கு. இவைகளெல்லாம் எப்படி ஆண்டவர் உருவாக்கினார்? அதெல்லாம் கெட்டு போகாதபடிக்கு குடிக்க கூடாது, புகைய, பீடியும் சிகரெட்டு பிடிக்க கூடாது, தவறான போத பழக்க வழக்கங்களை கூட யூஸ் பண்ணக்கூடாது. அவைகளை கெட்டு போகும். பத்திரமா பார்த்து கொள்ள வேண்டும் அவைகளை. நம்முடைய ஆண்டவர் அவைகளை படைத்தார். அவருடைய படைப்பு ஆச்சரியம், அவர் பராமரிப்பு ஆச்சரியம், அவருடைய உருவாக்கம் ஆச்சரியம். ஆகையினாலதான் சங்கீதக்காரர் சொன்னான், நான் அதிசயமா உண்டாக்கப்பட்டபடினால். இட் இஸ் a wonder our body. wonders. உலக அதிசயங்கள் 7. இப்பொழுது உலக அதிசயங்கள் 16ன்னு வச்சிருக்கான். என்ன எவ்வளவுன்னு வைப்பான்னு தெரியல. இட் இஸ் a wonders in the world. அவைகளிலே அதிசயமாக நம்முடைய பாடி, நம்முடைய படைப்பு, நம்முடைய சிருஷ்டிப்பு, உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானிகளுக்கே ஆச்சரியம். ஏனென்றால் அவர்களும் ஆண்டவருடைய தான் படைக்கப்பட்டவர்கள். அவர்களால் சொல்ல இயலாது நம்முடைய படைப்பை குறித்து. ஆகவே தேவன் அற்புதமாக உருவாக்கி இருக்கிற அந்த உருவாக்கம் ஆச்சரியமானது. ஆகவே குயவன் கையில் இருக்கிற கனமான பாத்திரமா, கனவீனமான பாத்திரமா என்பது குறித்து நாம் பாடத்தை நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். இப்பொழுது ஆண்டவர் எரேமியா இடத்துல சொல்றாரு. எரேமியா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களில் வாசிக்கலாம். The book of Jeremiah chapter 18. ஆண்டவர் எரேமியாவை குயவனுடைய வீட்டுக்கே போக சொல்றார்.
ஏன் குயவனுடைய வீட்டுக்கு போக சொல்றாரு? அங்க நடக்கிற சம்பவம் என்னன்னு ஆண்டவர் சொல்லிட்டு சொல்றாரு ஒரு சம்பவத்தை. அற்புதமா இருக்கு பாருங்க. ஆகியால் எரேமியா 18ஆம் அதிகாரம் 1. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு அறிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வளைந்து கொண்டிருந்தான். குயவன் வளைந்து கொண்டிருந்த மண் பாண்டம் அவன் கையில கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திரும்ப திருத்தமாய் செய்யும்படிக்கு தான் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறு பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் என்று குண்டாகி அவர், இஸ்ரவேல் குடும்பத்தார் இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, நீங்கள் களிமண், குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீங்க. ஏசாயா 49 வாசிக்கிறேன் இல்லையா? எவ்வளவு அற்புதமாக ஒரு வார்த்தை. ஏன்னு உங்களை என்னுடைய உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன் என்றார். எப்படி போட்டோ நம்ம போட்டு நம்ம வீட்டுக்குள்ள மாற்றுறோமோ அந்த மாதிரி நம்முடைய புகைப்படத்தை ஆண்டவர் கையில வரைந்திருக்கு பார்க்கிறார். அவனமாக நீங்கள் என் கையில இருக்கிற களிமண்ணா இருக்கிறீங்க. குயவனுடைய கையில இருக்கிறது போல என் கையில நீங்க களிமண்ணா இருக்கிறீங்க. குயவனுடைய கையில அந்த மண்ணு கெட்டு போனது மீண்டுமாக வேறொரு பாண்டமாக அதை வணைகிறார். ஒன்று கனமான பாத்திரமாக, ஒன்று கனவீனமான பாத்திரமாக, ஒன்று உயர்ந்த பாத்திரமாக, ஒன்று வேற வித பாத்திரமாக. ஒன்று சோறு செய்கிறாங்க, இன்னொன்று குழம்பு செய்கிறாங்க. அதே பாத்திரத்துல பச்சில்ல வச்சிருப்பாங்க பாத்ரூம்ல குளிப்பதற்காக. அதே பானையை அங்க மாட்டுக்கு தண்ணி காட்டுவதற்கு வச்சிருப்பாங்க. அது மாட்டு தொட்டி ஆக. அதே பானையில தான் பெருசா செஞ்சிருப்பாங்க. அது ஒரு அளவுல தொட்டி ஆக. அதே மண்ணு தான். அழகாக அது மாடுகள் தண்ணீர் குடிக்கும். அதே பானையில தான் சின்னதாக அழகா செஞ்சு அந்த வயல்வெளியில போகும்பொழுது தண்ணி கொண்டு போவாங்க. அதே பானையில தான் சாப்பாடு கொண்டு போவாங்க, தண்ணி கொண்டு போவாங்க. அங்க பந்தல் போட்டு சம்மர் டைம்ல அந்த கட்சிக்காரர்களும் சோசியல் ஒர்க் செய்கிறவர்களும் அந்த பானைகளில தண்ணீர் வைத்து குளிர்ச்சியாக மனிதனுக்கு குடிப்பதற்காக வைத்திருப்பார்கள், குளிர்பானம். எனவே அந்த அளவுல ஒவ்வொன்றா மதிப்புக்குரியதா, மதிப்பு குறைவுள்ளதாக, அது கனமானதா, கனவீனமானதா, சில நேரங்களில மனிதன் குளிப்பதற்கும் அல்லது டாய்லெட் அதை 1க்கு 2க்கு கொண்டு போறது யூஸ் பண்றதுக்கும் சில பாத்திரங்களை கனவீனமான, அதுதான் கனமானது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி கனவீனமான பாத்திரம் ஷோகேஸ்ல அழகுபடுத்தி வச்சிருப்பாங்க பாருங்க. அதுல சில பொருட்களை போட்டு வச்சிருப்பாங்க பாருங்க, கனமான பாத்திரமாக. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நாம கூட சில நேரங்களில நான் அந்த பணக்காரனா இருப்பனா, அந்த ஹீரோவா இருப்பனா, அந்த ஹீரோனியா இருப்பனா, அந்த சயின்டிஸ்டா இருப்பனா, அந்த படித்த பட்டதாரியா இருப்பனா, படிக்காரன், அப்படி எவ்வளோ நம்ம யோசிப்போம். இட் இஸ் ராங். யுவர் தாட் இஸ் ராங். பட் நம் இருக்கிற நிலையில இருக்கும் பொழுதுதான் நம்ம விட கீழே இருக்கிறவங்கள பாருங்க. we are better. The better the life we are. அருமையா வச்சிருக்கிற நம்மை. wonderful life, wonderful wife, wonderful husband, wonderful children, wonderful city of our living. பட்டணம், அந்த பட்டணத்துல தான் நம்ம வாழுகிறோம். நம்ம இருக்கிற நிலையில, நானு அமெரிக்காவில இருந்தா எப்படி இருப்பேன், செத்து போயிருப்பேன். நீ இந்த நாட்டுல இருக்கிறது நல்லா இருக்கிற, அருமையா இருக்கிற. ஆகையினால சொர்க்கம் போல நம்ம இந்தியா, உலகத்திலேயே இந்தியா போல எந்த நாடும் கிடையாது. நம்ம தாய்நாடு, அவர் கண்ட்ரி, இட் இஸ் a wonderful country. நல்ல அருமையான நம்ம தேசம் நம்ம ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகையினால நீங்கள் கண்ணாடியை பார்க்கும் போதெல்லாம் தினந்தோறும்
ஆண்டவர் என்னை அழகா படித்திருக்கிறார். ஆண்டவர் என்னை அருமையா வச்சிருக்கிறார். இட் இஸ் ஹீரோ, ஹீரோனி என்று உங்களை பார்த்தே நீங்கள் ரசிங்க. உங்களை பார்த்தே நீங்க சொல்லுங்க. உங்களை பார்த்தே நீங்க மேன்மையா சொல்லிக் கொள்ளுங்க. உங்களை விட அழகு யாரு? உங்க முகத்தை பார்க்கும் பொழுதெல்லாம், உங்க ட்ரெஸ் போட்டு, உங்களை கண்ணாடி போட்டு, தலைவாரி அழகுபடுத்தினீங்களா, நீங்க தான் ஹீரோ. இட் இஸ் வண்டர்ஃபுல். உங்களை நீங்களே ரசிங்க. ஆண்டவர் என்னை அழகா படிச்சிருக்கிறார். என் படிப்பு வித்தியாசமா இருக்கிறது. ஆகவே தேவன் சில நேரங்களில் சபையில கூட சில பேரை நல்லா பயன்படுத்துவார். கனமான பாத்திரமா, ரொம்ப மேன்மையாக. அதை கண்டு போராமைப்படக்கூடாது. அந்த இடத்துக்கு வரணும்னா உன்னை உருவாக்கிக்கொள். ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்புக்கொடு, ஜெபம் பண்ணு. கர்த்தர் உன்னை உருவாக்குவார். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. என்னை தருகிறேன், என்னை தருகிறேன் உம் கரத்தில். என்னை தருகிறேன், என்னை தருகிறேன் உம் கரத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம உருவாக்கணும், உருவாக்கப்படணும். ஒரு பரிசுத்தவனாக, ஒரு நீதிமானாக, ஒரு உத்தமனாக, ஒரு உகந்தவனாக, ஒரு சிறந்தவனாக ஆண்டவருடைய கரத்துல உருவாக்கப்பட வேண்டும். தேவன் நம்ம உருவாக்குவார். ஏசாயா புஸ்தகம் 45 அதிகாரம் 10 வசனத்துல கூட பாருங்க. சில நேரத்துல உருவாக்கப்பட்ட நம்மை ஆண்டவர் நம்ம படைத்திருக்கிற அற்புதமாக இதை அநேகர் அறியாம புரியாம திட்டுகிறத நாம் பார்க்கிறோம். பாருங்களா, அற்புதமாக ஆண்டவர் ஏசாயா புஸ்தகம் 45 அதிகாரம் 9 10 வசனம் 12 வசனம் வரையும் இருக்கு. பட் 2 வசனங்களை வாசித்து பாருங்களேன். மண்ணோடு கொத்த ஓடா இருந்தும் தன்னை உருவாக்கினவரோட வழக்காடுகிறவனுக்கு ஐயோ, களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்ல தகுமோ? உன் கிரிகளானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? தகப்பனை நோக்கி ஏன் என்னை ஜெனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் என்னை பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. எவ்வளவு அருமையா ஆண்டவர் நமக்கு அருமையா சொல்ல. நிறைய பேர் அப்பா அம்மா பார்த்தீங்கன்னாக்கா, ஏன் பெத்த என்ன சனியனே, இது சனினா அது சனினான்னு தெரியல, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கே ஒரு ஒரு பட்ஜெட் கொடுப்பான் பாருங்க. என்ன ஆண்டவர் இப்படி படைச்சிருந்த நல்லா இருந்திருக்குமே, ஆனா படைச்சிருந்த நல்லா இருந்திருக்குமே, அப்படியே உலகத்தை சுற்றிட்டு இருப்போமே, பெண்ணா பிறந்தது நல்லா இருந்திருப்பேனே, ஹீரோவா பிறந்திருந்தா, ஞானியா பிறந்திருந்தா, படிச்சவனா படிக்காதவனா, நான் கொஞ்சம் மட்டும் படிச்சிருந்தேனாக்கா அப்பா உலகத்தை ஆண்டு இருப்பேன். முட்டாள், படிச்சவனாலாம் முட்டாளா இருக்கிறான் சில நேரத்துல. சிலர், அநேகர் அல்ல. கடவுளே இல்லைன்றான் பாருங்க, அவனதான் முட்டாள்னு பைபிள் சொல்லுது. படித்தவன், எவ்வளவோ படித்தவன், இட் இஸ் நோ காட் என்றான். படித்தவன், அவன் யூஸ் பண்றதும் அவனுடைய படிப்பு, அவனுடைய ஞானம், அவனுடைய அறிவு எல்லாமே பிதாவாகி தேவன் தந்ததான். அவர் தரலன்னா அவன் கூட படிக்க முடியாது. ஆகவே தாயை நோக்கி திட்டுறது, தகப்பனை நோக்கி திட்டுறது, கடவுளை நோக்கி திட்டுறது, சாபம் வரும். ஐயோன்னா அவ்வளவுதான், நரகம்தான் சொல்லக்கூடாது. தாயே சந்தோஷம், அம்மா சந்தோஷம், என்னையாவது பெற்றெடுத்து ஆண்டவர் மூலமாக என்னை வளர்த்தீங்களே, அதுக்காக நன்றி. செய்ய வேண்டிய கடமை செஞ்சு நன்றி என்று சொல்லி தாயும் தகப்பனும் சபிக்காதபடிக்கு இருக்க வேண்டும். அதான் ரோமர் புஸ்தகத்தில் கூட வாசிக்கிறோம். இதே வாக்கியம்தான் அப்போஸ்தலன் பவுல் மூலமா பரிசுத்த ஆவியானவர் எழுதினார். ரோமர் 9 அதிகாரம் வசனம் 20 வாசிக்கிறோம் பாருங்க. ரோமர் புஸ்தகம், த புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 9 verse 22 some words. ஆனபடினாலே மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? மெதிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனத்துக்கும் கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையா? தேவன் தமது கோபத்தை காண்பிக்கும் தமது
வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்களின் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தையும் தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிக்கவும் எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கின பாத்திரங்களின் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கு என்ன ஒரு கேள்வியாக்கி கேட்கிற. நீங்க ஆண்டவரை நோக்கி கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார். அதான் சொன்னல, சங்கீதம் 103 சங்கீதம் 14 வசனத்தில் நம் மண் என்று நினைவு கூறுகிறார். நம்ம திமிரான வார்த்தை, சாபமான வார்த்தை, ஆண்டவருக்கு கேள்வி கேட்கிற வார்த்தை, அப்பா அம்மா கேள்வி கேட்கிற வார்த்தை, ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய கோபம் நம்ம மேல பொறுமையா இருக்கிறது. ஏன்? அவர் உருவாக்கினார் நம்மை கிருபா பாத்திரங்களாக, கனத்துக்குரிய பாத்திரமாக, கனவீனமான பாத்திரமாக. அவருடைய இஷ்டம், அவருடைய இஷ்டத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கணும். என் இஷ்டத்திற்கு என்ன உருவாக்கல, என்ன உருவாக்கணும் உன் இஷ்டத்திற்கு? அப்படியே இருக்க பாரியா, மண்ணில் தான் கொண்டு வைக்க போறான். டாக்டர் ஆனாலும், சயின்டிஸ்ட் ஆனாலும், ஹீரோ ஆனாலும், அழகானாலும், அது ஐஸ்வர்ய ராய்மரி ஆனாலும், எல்லாம் படித்தவர்கள் ஹீரோ எப்படிப்பட்ட அறிவாளி ஆனாலும் மரித்த பிற்பாடு மண்ணில் தான் கொண்டு போய் வைப்பாங்களே தவிர பொண்ணாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. 2 நாள் 3வது நாள் மண்ணில் தான் வைக்கணும். உன்னையும் என்னையும் மண்ணில் தான். ஆகையினால எனக்கு இப்படி இருக்கிற நீ பட்ஜெட் போட்டு கொடுக்காத. அவர் பட்ஜெட் போட்டு வச்சிருக்கிற நமக்காக அதை மதித்து நாம் செயல்பட்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில தேவன் அற்புதமான ஆண்டவர், அழகாக நமக்கு அற்புதமாக காரியங்கள் எடுத்து சொல்லும் பொழுது நாம் தலை வணங்க வேண்டும். ஆகவே ஒரு பெரிய ஒரு மனுஷன் அற்புதமாக யோசிக்கிறான், நம்முடைய படைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்க, சைக்கிள் ஓட்டுனவன் நடந்து போறவன் சைக்கிள் இருந்தா எப்படி இருக்கும்? சைக்கிள் கிடைச்சது. சைக்கிள் போறவன் ஸ்கூட்டர் கிடைச்சா எப்படி இருக்கும்? ஸ்கூட்டர் கிடைச்சது. ஸ்கூட்டர்ல போறவன் கார் இருந்தா எப்படி இருக்கும்? காரு கிடைச்சது. கார்ல போறவன் பஸ்ல போனா எப்படி இருக்கும்? பஸ் கிடைச்சது. பஸ்ல போறவன் ட்ரெயின் இருந்தா எப்படி இருக்கும்? ட்ரெயின் கிடைச்சது. ட்ரெயின்ல போறவன் பிளைட்ல போனா எப்படி இருக்கும்? பிளைட்ல எல்லாம் போன பிற்பாடு கடைசியில டாக்டர் அவனுக்கு இருக்கிற வியாதி எல்லாத்தையும் பார்த்து, சார் நீங்க டெய்லியும் 1 மணி நேரம் சைக்கிள் மிதிக்கணும் சார். கடைசியில அவன் சைக்கிள் அன்னைக்கு வந்த பிற்பாடுதான் அவன் வாழ்க்கை நிலைமையை திரும்பி பார்க்க. ஒரு பிச்சைக்காரன் ஒரு கடையாண்ட வந்தபோது பிச்சை கேட்கும் போது கூட பாருங்க, அந்த நிலைமையில நம்மளை வைக்கல. கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அதுக்காக நான் அவர்களை தர்ம இயந்திரங்களை தாழ்மையாக சொல்லவில்லை. பட் அந்த நிலைமையில நம்ம இல்லை. அவன் கீழே இருக்கிற நிலைமையில நம்ம இல்லையல்ல. கடவுளுக்கு எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா புஸ்தகம் 29 அதிகாரம் 16 வசனம். நீங்கள் எவ்வளவு மாறுபட உள்ளவர்கள், குயவன் களிமண்ணுக்கு சமமாக எண்ணப்படலாமோ? உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவர் குறித்து அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும், உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தியில் என்று சொல்ல தகுமோ? ஆண்டவருக்கே புத்தி இல்லையா? அப்பா அம்மாவுக்கே புத்தி இல்லையா? இட் இஸ் ராங் கொஸ்டின். ஆண்டவர் நம்மை அழகாக உருவாக்கி வைத்தார், நம்மை வரைந்து வைத்திருக்கிற, அழக பார்க்கிறார். நமக்காக தன்னுடைய ஜீவனையை சிலுவையில் கொடுத்தார், நமக்காக மரித்தார் இரட்சகராகி இயேசு கிறிஸ்தானவர். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நிறைய வாக்கியங்கள். யோபு புஸ்தகம் 33 அதிகாரம் 13 வசனம், யோபு புஸ்தகம் 42 அதிகாரம் 2 வசனத்திலும் அவர் செய்கிறதை சகலத்தையும் செய்ய வல்லவர், அதை தடுப்பவன் யார்? நிறுத்துபவன் யார்? கேள்வி கேட்பவன் யார்? அவருக்கே கொஸ்டின் கேட்கிறவன் யார்? முடியாது. ஆகியனாலே கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம தொடர்ந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2 அதிகாரம், the book of 2 Timothy chapter 2
verse 20-21. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 20-21. ஒரு பெரிய வீட்டில பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் இல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்துக்கும் சில கனவீனத்திற்குமானவைகள் ஆகியால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். மரம், கல்லு, மண்ணு, வெள்ளி, பொண்ணு இவைகளெல்லாம் பாத்திரங்கள் செய்திருக்கிறார்கள். அவைகளை நாம் யூஸ் பண்ணுகிறோம். கனத்துக்குரியவைகள், கனவீனத்துக்குரியவைகள், ரொம்ப மிகவும் ஆசுரத்துக்குரியவைகள், இப்படியெல்லாம் நம்ம அவைகளை அழகு பார்க்கிறோம். இவைகளே அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா சில மனிதர்களை குறித்து சொல்லிட்டு சொல்றாரு, இவைகளை மேலவும் கீழவும் 22ஆம் வசனத்துல, ஆகியால் பாலித்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகளுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. இவைகளெல்லாம் பாவ சாபங்கள், பாலியத்துக்குரிய இச்சைகள், பாவத்துக்குரிய இச்சைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் கனமான பாத்திரம், நற்கிரிகளை செய்கிற பாத்திரம், எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம், தேவனுக்கு உபயோகமான பாத்திரம். எவ்வளவு அருமையாக வெறுத்து தள்ளாமல ஆண்டவர் நீங்க நல்ல உமக்காக உருவாக்குங்க அப்பா என்று சொல்லி செபிக்கிறத்தக்கதாக அளவுல ஆண்டவராகிய தேவன் நம்மை தனக்காக பயன்படுத்துவார். ஆகையினால எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் செபிக்கணும். கர்த்தருக்காக பாட, துதிக்க, பிரசங்கிக்க, வாக்கியம் சொல்ல, ஆண்டவர் நாமத்தை மகிம்படுத்த, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட, ஒரு ஊழியக்காரனா, விசுவாசியா, ஒரு தீர்க்கதரிசியா, ஒரு மெய்ப்பனா, ஒரு போதகனா, ஒரு அப்போஸ்தலனா, அநேக ஊழியங்கள்ல பலவிதமான ஊழியங்களில பயன்படுகிற ஒரு கருவியாக உங்களை உருவாக்கணும். ஆகையனாலதான் பக்தன் ஒரு பாட்டு பாடினார், என்னை படைக்கிறேன், என்னை உருவாக்கும், களிமண்ணா இருக்கிறேன், நான் தான் உங்களுடைய கரத்துல பயன்படுகிற ஒரு இசைக்கருவி, நான் என்னை பயன்படுத்திக் கொள்ளும். நம்மளை உருவாக்க வேண்டும் ஆண்டவர். ஏசாயா புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் அதை கருத்தின் கிரியா இருக்கிறோம், களிமண்ணா இருக்கிறோம், மண்ணா இருக்கிறோம். நீர் எங்களுக்கு பிதா, நாங்கள் களிமண்ணா இருக்கிறோம், எங்களை உருவாக்கும். உமக்கேற்ற பாத்திரமானாக, பரிசுத்தமுள்ள பாத்திரமாக என்னை உருவாக்கும், என்னை உருவாக்கும், என்னை உருவாக்கும், என்னை உருவாக்கும். செபிங்க, முளையால படிடுங்க, ஆண்டவரை துதிங்க, பைபிளை படிங்க. ஆண்டவரே என்னை உருவாக்குங்க அப்பா. ஒரு தாவீதை போல உருவாக்கும், ஒரு பவுலை போல உருவாக்கும், ஒரு சாலமோனை போல உருவாக்கும், ஒரு மோசேயை போல உருவாக்கும், ஒரு மீரியாமை போல உருவாக்கும், ஒரு மரியாதை போல உருவாக்கும், ஒரு எலிசபெத் குடும்பத்தை போல உருவாக்கும், ஒரு ஆபிரகாம் குடும்பத்தை போல உருவாக்கும், ஒரு நோவா குடும்பத்தை போல உருவாக்கும், ஒரு ஈசாக்கு குடும்பத்தை போல உருவாக்கும், ஒரு யாக்கோபின் குடும்பத்தை போல உருவாக்கும். ஆண்டவராய் தேவன் வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களுடைய குடும்பங்களாக எங்களை உருவாக்கும், வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களாக எங்களை உருவாக்கும். ஆண்டவராகி தேவனுக்கு மகிமையாக நாங்கள் எழும்பி பிரகாசிக்கணும். நாங்கள் ஆண்டவராய் தேவன் இந்த உலகத்துக்கு ஒளி விளக்காய், வெளிச்சமாக, உப்பாக ஆண்டவரே பிரகாசிக்கிற பாத்திரவான்களாக, தேவனுக்காக தேவனுடைய கருத்துல பயன்படுகிற பாத்திரங்களாக எங்களை உருவாக்கும் என்று சொல்லி நம்மளை உருவாக்க வேண்டும். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மளை உருவாக்க வேண்டும், ஆண்டவன் நம்மளை உருவாக்க வேண்டும், செபிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவரா இருக்கிறா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில குழவன் கையில கனமான பாத்திரமா, கனவீனமான பாத்திரமா, எப்படிப்பட்ட பாத்திரமாக நம்ம உபயோகப்படுத்தப்படும். நமக்கு கூட நம்ம உபயோகப்படுத்துற பொருட்களை பாருங்க, நல்லா இருக்கிற பாத்திரத்தை நாம் பயன்படுத்துவோம், இல்லாவிட்டால் பயன்படுத்த மாட்டோம். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரத்துல கனமான பாத்திரமா
கனவீனமான பாத்திரமா இருக்கிறான் என்பது குறித்து சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வசனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் தலையில் தாழ் ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you. God bless you.